வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, ஐபிஎல்ல ஒரு முக்கியமான மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஆல்ரெடி இந்த சீசன்ல ரெண்டு பேரும் மோதி இருக்கிறாங்க. அப்போ சிஎஸ்கேல மேட்ச் நடந்தது, அதுல சிஎஸ்கே வின் பண்ணாங்க. இன்னைக்கு எம்ஐல மேட்ச் நடக்கி எம்ஐ வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் சண்டே நமக்கு இந்த மேட்ச் வந்து 7:30 மணிக்கு ஆரம்பிக்குது. வான்கடே ஸ்டேடியம் மும்பைல தான் இந்த மேட்ச் நடக்குது. நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல்ல ஃப்ரீயா தான் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டா பேஜ்ல ஃபாலோ பண்ணனாலும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. XL11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. காரணம் என்னன்னா, நீங்க ஸ்மால் லீக் விளாடணும் அப்படின்னா இதை கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நீங்க ஆட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, வித்ட்ராவல் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு டிடிஎஸ் கிடையாது, இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இருக்கு, எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க நம்ம ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு போக ஹெட் டு ஹெட் இதுதான் முக்கியம். சிஎஸ்கேக்கும் மும்பை, ஐபிஎல்னாலே சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை, அதுதான் ஒரு மெயின் மேட்சா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் சிஎஸ்கே 38 மேட்ச்ல 18 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. எம்ஐ 38ல 20 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 மேட்ச் வந்து நம்மளை விட கூட இருக்காங்க. அண்ட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ரீசெண்டா ஒரு லாஸ்ட் ஒரு 5 வருஷமா மும்பையை வந்து நிறைய மேட்ச் வந்து டாமினேட் பண்ணி வின் பண்றாங்க. ஆனா முன்னாடிதான் வந்து மும்பை வந்து நல்லா ஆடினாங்க. இப்போ சிஎஸ்கே வந்து நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இருக்கிற டீமை பார்த்தா எப்படி போகும் அப்படின்னு சொல்லவே முடியாது, அந்த மாதிரி இருக்கு. அண்ட் பிச் ரிப்போர்ட், இந்த ஸ்டேடியம் வந்து வான்கடே ஸ்டேடியம்ல இந்த மேட்ச் நடக்குது. வான்கடே ஸ்டேடியம் பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு நல்ல சாதகமா இருக்கும். ஆஃப் சைடு 60, லெக் சைடு 67, ஸ்ட்ரைட் 73 சொல்லி ஸ்மால் பிச் தான். இந்த பிச்ல 300 ரன் வரும், 400 ரன் வரும்னா சொல்றாங்க எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்கான. அப்படிலாம் ஒன்றும் வரல, ஒரு ஆவரேஜான ரன் தான் வந்தது. பெருசா எதிர்பார்த்த மாதிரி பேட்டிங் ட்ராக்கா அமையல, பவுலிங் ட்ராக்காக அமைஞ்சது. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசன்ல 3 மேட்ச் நடந்திருக்கு. இந்த வான்கடே ஸ்டேடியம்ல பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் 2 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே ஒரு 166 தான் இருக்கு. 3 மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை டிவைட் பண்ணி பார்க்கும்போது 166 தான் நமக்கு இருக்கு. ஹை ஸ்கோர் ஆர்சிபி 221, லோ ஸ்கோர் கேகேஆர் 116க்கு ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. ரீசெண்டா நடந்த மேட்ச்லாம் பாருங்களேன். இந்த சீசன்ல இந்த பிச்சில் மும்பை வந்து 3 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. 3க்கு 2 மேட்ச் வந்து வின் பண்ணாங்க அவங்க. இதுல பாருங்க, கேகேஆரை ஈஸியா வின் பண்ணாங்க, எஸ்ஆர்ஹெச் ஈஸியா வின் பண்ணாங்க. நான் ஆர்சிபி கிட்ட தோக்குற காரணம் ஆர்சிபியை ஒரு 200+ அடிக்க விட்டுட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. ஸோ இந்த பிச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் வந்து ஒரு 210+ போயிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அவங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே ஒரு 180 ரன் தான் அடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா பேட்டிங் செகண்ட் பண்றது சிஎஸ்கேவா இருந்தாலும் இன்னைக்கு பேட்டிங் செகண்ட் பண்ற டீம் வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கோர் வந்ததுன்னா ஃபாஸ்ட் ஸ்பின்னரை பார்க்கும்போது இந்த பிச்சில் அதிகமா டாமினேட் பண்றது ஃபாஸ்ட் போலர்ஸ் தான். இங்க பாருங்க 9-2, இங்க 9-5, 10-2, இந்த மாதிரி சொல்லி ஃபாஸ்ட் போலர்ஸ் தான். இங்க மற்ற பிச்சில் எப்படியோ இந்த பிச்சில் ஃபாஸ்ட் போலருக்கு நல்லாவே சப்போர்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே ஓப்பனிங் ஆடக்கூடியது ரச்சின் ரவீந்திரா அண்ட் நம்மளுடைய ஷேக் ரஷீத். அடுத்து வந்து திரிபாதி, சிவம் துபே, விஜய் சங்கர், ரவீந்திர ஜடேஜா. எப்படி இருந்த டீம் இப்ப இப்படி இருக்கு. சரி, இன்னைக்கு எம்ஐ கூட வேற ஆடுறாங்க. இந்த மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லையா எம்ஐ வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்ஐக்கு வந்து ஒரு ஹாட்ரிக் வெற்றி பிளஸ் அவங்க குவாலிஃபயர் ஆறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் எம்ஐ குவாலிஃபயருக்கு போகணுமா போகக்கூடாதாங்கிறது சிஎஸ்கே கையில தான் இருக்கு. சிஎஸ்கே போகணுமா போகக்கூடாதாங்கிறது எம்ஐ கையில இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ரவீந்திராவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவருடைய பெரும்பாலான ஸ்கோர் வந்து செகண்ட் பேட்டிங்ல தான் வருது. நம்ம ரீசெண்டா கூட நீங்க பாத்துருந்தீங்கன்னா அவருடைய எல்லா மேட்சோட ஹை ஸ்கோர் வந்து செகண்ட் பேட்டிங்ல தான் வருது. குறையாம வந்து செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா பொறுமையா ஆடி ஒரு 40+ ரன் அடிச்சு கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க தைரியமா அவரை வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணாரு அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா ரவீந்திரா வந்து நிறைய மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்திருக்கிறாரு. எப்படி சொல்றதுன்னா சிங்கிள் டிஜிட் அவுட் ஆயிருக்கிறாரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் அந்த மாதிரி அவுட் ஆயிருக்கிறாரு. அதனால
செகண்ட் பேட்டிங் வந்து நான் ரவீந்திராவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் எடுப்பேன். ஷேக் ரஷீதை பொறுத்த வரைக்கும் நல்ல யங் டேலண்டட் பிளேயர். ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட 27 ரன் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்க முடியாது. குறைஞ்சது ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன்னுக்கு உள்ளதான் நம்ம இன்னைக்கு மேட்ச்லயும் எதிர்பார்க்க முடியும். காரணம் அங்க இனிஷியல்லே வந்து தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட் இந்த 2 பேர் அட்டாக் பண்ணி முடிச்ச உடனே பும்ரா. ஸோ அப்படிங்கும் போது அவரால் ஒரு பெரிய ஹை ஸ்கோர் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. மேக்சிமம் இந்த இதுக்குள்ளே முடிச்சு விட்டுருவாங்க. அடுத்து நம்ம அண்ணன் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது எனக்கே தெரியலங்க. 5 மேட்ச்ல வெறும் 11 ஆவரேஜ். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வெனியூல கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கிறாப்ல. ஒரு 28 ரன் இந்த வெனியூல நல்லா ஆடி இருக்கிற காரணத்தினால நீங்க கண்டிப்பா அவர் வந்து உங்க டீம்ல வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்ல வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஒரு 25+ அந்த மாதிரி ரன் அடிச்சு கொடுக்குற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். சிவம் துபே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஆனா பேட்டிங் செகண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப பொறுமையா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. பேட்டிங் செகண்ட் பண்ணாலும் ஒரு 30+ வருது. அதே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா ஒரு 40+ ரன் அடிக்கிறாரு. இருந்தாலும் நான் சிவம் துபேக்கு வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் தாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். காரணம் ஒரு சில மேட்ச் பேட்டிங் செகண்ட் ஆனாலும் ரொம்ப ஸ்லோவா ஆடுறாரு சிவம் துபே. இப்போ முன்னாடிலாம் சிவம் துபே வந்து 20 பால் பிடிச்சாருனாலே 35ல இருந்து 40 ரன் போகும். இப்போ சிவம் துபே 20 பால் பிடிச்சாருன்னா ஒரு 23 ரன் அடிக்கிறாரு. அவ்வளவுதான் அடிக்கிறாரு. ஸோ ரொம்ப பொறுமையா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் சங்கர் அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு 15ல இருந்து 20 ரன் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அவர்கிட்ட இருந்து. ஆவரேஜும் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த வெளியூல ரொம்ப ஆவரேஜ் வந்து கம்மியா வச்சிருக்கிறாரு. அடுத்து ஜடேஜா லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லாவே விக்கெட் எடுத்தாரு. 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் ஜடேஜா வந்து லாஸ்ட் 15 மேட்ச்ல ஒரு 4 மேட்ச் மட்டுமே மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். காரணம் என்ன? இந்த பேட்டிங் ஆடுறாரு பாருங்க. 7 மேட்ச்ல 85 ரன் அடிச்சிருக்கிறாரு. திருப்பதியை விட அதிக ஸ்கோர். இவர் நம்ம விஜய் சங்கருக்கு ஈக்குவலா அடிச்சிருக்கிறாரு. அதனால நீங்க கொஞ்சம் ஜடேஜா வந்து பேட்டிங் பிளஸ் போலிங் இருக்கிறதுனால நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த வெனியூலையும் 22 மேட்ச்ல 278 ரன் ஸ்கோர் பண்ணி 17 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பாக்குறது தோனி. ஸோ தோனியை பொறுத்த வரைக்கும் நல்ல பினிஷிங் அப்படின்னாலே அது தோனி தான். நான் சொல்லியிருக்கேன் செகண்ட் பேட்டிங் கிடைச்சா கண்டிப்பா தோனிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எப்படியாச்சும் ஒரு மேட்சை ஒருவேளை முடியாத மேட்சை பினிஷ் பண்ணி கொடுப்பாரு, இல்லைன்னா போராடியாச்சும் கொடுப்பாரு. அதனால நீங்க ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து ஜிம்மி ஓவர்டனு, கம்போஜி, பத்தி ராணா, கலீல் அகமது, நூர் அகமது. இதுல என்ன பொறுத்த வரைக்கும் பத்தி ராணா, கலீல் அகமது, நூர் அகமது இந்த 3 பேர் தான் சிஎஸ்கேல நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க. பத்தி ராணா 5 மேட்ச்ல 7 விக்கெட், கலீல் 7ல 11, 7ல 12 விக்கெட். அது போக இந்த 3 பவுலர்ஸும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 4 ஓவரை போலிங் பண்ணிடுவாங்க. ஸோ முன்னாங்க 12 ஓவர் வந்து இவங்க தான் கவர் பண்ணுவாங்க. டெத்லயும் அட்டாக் பண்ணக்கூடியது கலீல் அகமது, பத்தி ராணா. 17 போடுறாருன்னா நம்மளுடைய 18வது ஓவர் வந்து கலீல் போடுவாரு. அண்ட் 19 போட்டு 20 அந்த இது கடைசி லாஸ்ட் 3 ஓவரை 2 ஓவர் அவரு 1 ஓவர் இவரு சொல்லி முடிச்சுருவாங்க. இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியதும் கலீல் அகமது. ரோஹித் சர்மா மாதிரியான பிளேயர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுல்ல விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பால்ல வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா விக்கெட்டை மொதல் மேட்ச் நம்ம சென்னையில நடக்கும்போது கலீல் தான் தூக்கி விட்டாரு. ஸோ அதனால அந்த ஒரு பேட்டில் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கலீல், பத்தி ராணா, நூர் அகமது வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. ஜிம்மி ஓவர்டன் மேட்சை வந்து திடீர்னு வந்து சிஎஸ்கே பேட்டர்ஸ் இன்னைக்கு ரொம்ப கேவலமா ஆடினாங்க அப்படின்னா அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு இருக்கு. பேட்டிங் வாய்ப்பு சுத்தமா இல்லைன்னு கிடையாது. பிளஸ் பவுலிங் வாய்ப்பு இருக்கு. ஒரு 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். கம்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 ஓவர் பவுலிங் பண்ணுவார். ஏன்னா ஜடேஜா ஒரு ஆப்ஷன் இருக்காருல்ல. ஸோ 5 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஜடேஜா ஒன்று 6வது ஆப்ஷனா இருக்காங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து 12 ஓவர் கன்ஃபார்ம். மீதி இவங்க 2 பேர் வந்து ஓவர் கம்மியாகலாம். திடீர்னு ஓவர்டன் வந்து 2 ஓவர் பவுல் பண்ணிட்டு ஜடேஜா 3, கம்போஸ் 3 கூட பவுல் பண்ணலாம். எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனா லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய குட் பிளேயரா வந்து நம்ம வந்து ஓவர்டனை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து மும்பை. கடப்பாறை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அது இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேட்டிங்ல என்ன பாருங்க, ரோஹித் சர்மா, ரிக்லட்டன், வில் ஜாக்ஸ், சூர்யா, திலக்கு, ஹர்திக். அப்பா நம்ம வந்து விஜய் சங்கர், திருப்பாதி, வேற யாரு, துபே, ஷேக் ரஷீத் எடுத்துட்டு போறோம். இங்க பாருங்க ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டரா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச் வந்து நல்லா இருக்கும், அது மட்டும் உறுதி. ஸோ நம்ம என்னதான் கேவலமான டீமா இருந்தாலும் நம்ம மும்பை கிட்ட மட்டும் அவ்வளவு சீக்கிரத்துல எதையும் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டோம், போராடுவோம். அதனால பார்ப்போம். ஸோ மும்பை, ரோஹித் சர்மா,
படிப்படியா முன்னேறிட்டு இருக்காரு. டக்கு 10 ரன்னு, 15 ரன்னு, 20 ரன்னு, 30 ரன் வந்திருக்காரு. இன்னைக்கு மேட்ச்ல நிறைய பேரோட மீம்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு ரோஹித் சர்மா 50 அடிப்பான்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஹிட்டு அல்லது மிஸ் தான் நான் எப்பவும் சொல்றது. டே சிக்கிச்சுன்னா ஆப்போனண்ட் செத்தானுங்க, டே சிக்கலையா ஆப்போனண்ட்டுக்கு லக்கு. அது போக கலீல் அகமது பால்ல ரொம்ப வாட்டி விக்கெட் விட்டுருக்காரு. காரணம் லெஃப்ட் ஹேண்ட் பாஸ்ட் பவுலர் பால்ல அவர் நிறைய வாட்டி அவுட் ஆயிருக்கிறாரு. அது அவருடைய பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ அந்த பேட்டில் ஒர்க் ஆகலாம். கலீலுக்கு 3 ஓவர் கொடுத்து 3 ஓவருக்குள்ள ரோஹித் சர்மாவை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு 20 to 30 ரன்னாச்சும் அடிச்சு கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதை கன்சிடர் பண்ணுங்க. ரிக்லட்டன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி, செகண்ட் பேட்டிங்னாலும் சரி, ஒரு 25 இருந்து 30 ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயர். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி, அது செகண்ட் பேட்டிங்னாலும் சரி, பிளஸ் ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா ரிக்லட்டனுக்கு வந்து போகலாம். அதுக்கப்புறம் வில்ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிக்லட்டன் பாருங்க இந்த வெனியூல 55 ஆவரேஜ் வச்சிருக்காரு, மிஸ் பண்ணாதீங்க. வில்ஜாக்ஸோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆப்போனன்ட் டீம்ல நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. யாரெல்லாம் ரச்சின் இருக்காரு, தூபே இருக்காரு, ஜடேஜா இருக்கிறாரு. ஸோ அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஒரு 2 ஓவர்ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் வில்ஜாக்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கு. பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்லாம் முட்டையில போக வேண்டிய பிளேயரு ஏதோ லக்ல கேட்ச் எல்லாம் விட்டதுனால அவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணாரு. நான் பெருசாலாம் வில்ஜாக்ஸுக்கு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்ன காரணம் அந்த பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால. பேட்டிங்கை நம்பிலாம் சொல்லலை. ஏன்னா பேட்டிங்ல 4 மேட்ச்ல இந்த வெனியூல 82 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்சுக்கு 20 ரன் ஆவரேஜா அடிக்கிறாரு, அவ்வளவுதான். அடுத்து சூர்யா, திலக்கு கன்ஃபார்ம் நம்மளுடைய ரேடார்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அது என்னதான் இருந்தாலும் சரி, மேட்ச் எவ்வளவு கேவலமா போனாலும் சரி, யார் அடித்தாலும் சரி அடிக்காட்டினாலும் சரி, சூர்யா கிட்ட இருந்து 30+ எதிர்பார்க்கலாம், திலக்கு கிட்ட இருந்தும் 30+ எதிர்பார்க்கலாம். அதுவும் இவங்களுடைய பிளஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, திலக்கோட பிளஸ் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, செகண்டா இருந்தாலும் சரி அடிச்சு கொடுத்துருவாங்க. இந்த வெனியூல பாருங்க 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு, இவர் 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த ரன்னை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அதுவும் குறிப்பா திலக்லாம் சென்னை கூடனாலே நல்லா ஆடுவாரு. ஹார்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுலு, செகண்ட் பேட். லாஸ்ட் மேட்ச் கூட அந்த காம்பினேஷன்ல தான் வந்தார் எஸ்ஆர்எச் கூட. டெத்ல பவுல் பண்ணார், பட் விக்கெட் கிடைக்கல. பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்தார் எஸ்ஆர்எச் கூட, பிளஸ் ஒரு 25 ரன் கிட்ட அடிச்சிட்டாரு. ஸோ ட்ரீம் டீம்ல வந்துட்டாரு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பவுல் செகண்ட் பேட்னா கண்ணை மூடிட்டு ஹர்திகை டீம்ல செலக்ட் பண்ணிருங்க. காரணம் 10ல 8 மேட்ச் வந்து ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. அதுவே ஹர்திக் வந்து ஃபர்ஸ்ட் பேட் செகண்ட் பவுல்னு வந்தாருன்னா 10ல 3 மேட்ச் தான் ட்ரீம் டீம்ல வர்றாரு. காரணம் என்னன்னு என்கிட்ட கேட்காங்க. அவருடைய டேட்டா அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்தது மும்பையோட பவுலிங் ஆப்ஷன் எல்லாமே நமந்தீர் மட்டும் இருக்கிறாரு. நமந்தீர் நம்ம தோனி மாதிரி தான் பினிஷிங்ல தான் வருவாரு. மேக்சிமம் அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பால் லாஸ்ட் 2 ஓவரா இருக்கும். ஸோ அதிகபட்சம் ஒரு 15ல இருந்து 20 ரன் அடிச்சு கொடுக்கறதுக்காக வாய்ப்பு. இங்க பும்ரா, சாண்டர், இந்த பும்ராவை மாத்தே முடியல, மறந்துருது. ட்ரெண்ட் போல்டே, விக்னேஷ் புதூர். ஸோ அந்த 5 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. கரண் சர்மா எடுத்துட்டு வராங்களான்னு எனக்கு தெரியல. விக்னேஷ் புதூர் வரலாம், ஏன்னா சிஎஸ்கே கூட நல்லா போட்டாரு. கரண் சர்மாவுக்கு லாஸ்ட் மேட்ச் ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரு கையை போச்சு, செம்ம அடி. அந்த மாதிரிலாம் அடி வாங்கினா உடனே ரிகவரி ஆகி வருவாரான்னு தெரியல. வந்தாரா நம்ம அந்த இடத்துல பாத்துக்கலாம். ஸோ விக்னேஷ் புதூரை வந்து ஆப்ஷனா கொடுத்துருக்கோம். ஸோ இங்க பாருங்க 5 போலிங் ஆப்ஷன் இருக்கு. 6வதா வில்ஜாக்ஸ் இருக்காரு. அதனாலதான் அவருடைய ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் நம்ம சொன்னது. இதுல இனிஷியல்ல பவுல் பண்ணக்கூடியது தீபக் சகார். சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா பவுல் பண்ண போறாரு. கன்ஃபார்ம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸ்வேரா லாஸ்ட் மேட்ச் வந்து 4 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கலன்னு நினைப்பீங்க. அபிஷேக் சர்மா ஹிட், 2 பேருக்குமே இவர் பால்ல கேட்சை டிராப் பண்ணாங்க. அதுக்கு தீபக் சகார் எதுவும் பண்ண மாட்டாரு. ஏன்னா கேட்சை விட்டாங்கன்னா அவரு என்ன பாவம் என்ன பண்ணுவாரு. இல்லைன்னா லாஸ்ட் மேட்ச் தீபக் சகார் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. நம்ம லோ பெர்சன்டேஜ் கூட ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். பட் இன்னைக்கு மேட்ச்ல விக்கெட் எடுப்பாரு. பும்ரா 1ல இருந்து 2 விக்கெட், அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு நான் நம்புறேன். ட்ரெண்ட் போல்ட் நல்ல எக்கனாமி மெயின்டைன் பண்ணி பவுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். சாண்டருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை. ஆப்போனன்ட் டீம்ல நமக்கு நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காது, இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஈக்குவலா இருக்கிறதுனால அதிகபட்சம் ஒரு விக்கெட் எடுக்கலாம் சாண்டர். அதுக்கு மேல பெருசா எடுக்கிறதுக்கு வாய்க்கல. விக்னேஷ் புதூர் பிளேயிங் லெவல்ல இருந்தாருன்னா ஒரு லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயரா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மால் லீக் விளையாடுறவங்களுக்கு இந்த மேட்ச் எனக்கு என்ன கேட்டீங்கன்னா மேட்சை நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்மால் லீக் அவாய்ட் பண்ணிட்டு ஒன்லி ஒரு 6ல இருந்து 10 கிராண்ட் லீக் டீம் மட்டும் போட்டு இருக்கலாம். ஸோ சூர்யா, திலக்கு, ரிக்லட்டன், ஹர்திக், பும்ரா, ரவீந்திரா, தூபே, நூர் அகமது, பத்திரனம். இதுல நீங்க 10வது பிளேயரா வந்து யாரை சேர்க்கலாம்? ரோஹித் சர்மாவை எடுக்கலாம். இல்ல 10வது பிளேயரா ட்ரெண்ட் போல்ட் எடுக்கலாம். இல்ல 10வது பிளேயரா நீங்க வந்து
வில் ஜாக்ஸை கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். அது உங்களுடைய ஆப்ஷன். இந்த 10வது பிளேயர்ல ரோஹித் சர்மாவை எடுத்துட்டு வர்றது ஒரு 5% பேர் வந்து ரோஹித் சர்மாவை எடுத்து வருவான். ட்ரெண்ட் போல்ட 10% பேர் எடுத்து வருவான். வில் ஜாக்ஸை ஒரு 30% பேர் வந்து எடுத்துட்டு வருவான். 11வது பிளேயரா நம்ம டீம்ல கலீல் அகமடை எடுத்து வருவாங்க. இல்ல 11வது பிளேயரா ரவீந்திர ஜடேஜா எடுத்து வருவாங்க. இல்ல 11வது பிளேயரா ஷேக் ரஷீத் வந்து எடுத்து வருவாங்க. இல்ல கலீல் அகமடை எடுத்துட்டு வர்றவங்களுடைய பெர்சன்டேஜ் 50% இருக்கும். ஜடேஜாவை 30%, ஷேக் ரஷீத்தை ஒரு 5% பேர் வந்து எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இதுலயும் பெர்சன்டேஜ் வைஸா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த 10-11 மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்ததா ஸ்மால் லீக் விளையாடுறீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன், ஃபர்ஸ்ட் பவுல் செகண்ட் பேட்னா ஹர்திக் பாண்டியா, பும்ரா ஃபர்ஸ்ட் பவுல்னா விசியை கன்சிடர் பண்ணலாம், ரவீந்திரா செகண்ட் பேட்டிங்னா கேப்டன் வைஸ் கேப்டனா கன்சிடர் பண்ணலாம், நூர் அகமது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த வான்கடே ஸ்டேடியம்ல பெருசா ஸ்பின்னருக்கு சப்போர்ட் கிடைக்காத ஒரே காரணத்தினால நீங்க பத்திரானாக்கு கூட நீங்க வந்து போகலாம். பத்திரானா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் பத்திரானா கூட வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம். லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய தீபக் சகார், ரோஹித் சர்மா 2 பேரையும் கண்டிப்பா உங்களுடைய டீம்ல ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க கன்சிடர் பண்ணுங்க. திரிபாதி அண்ட் ஜிம்மி வார்டன் 2 பேருமே ஒரு மேட்ச்லயும் ஆடி கொடுத்து பார்க்கவே இல்லை நம்ம. அதே போலதான் அங்க தீபக் சகார், ரோஹித் சர்மா ஒரு 50+ பார்க்கலாம். அவருக்கு ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் அந்த மாதிரிலாம் இந்த சீசன் பார்க்கவே இல்லை. பட் 4 பேருமே ரொம்ப ரிஸ்கான பிளேயர்ஸ். விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இன்னைக்கு நீங்க யாரு வின் பண்ணுவோம் அப்படிங்கறத கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே சொல்லுங்க. நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் வந்து எம்ஐக்கு சப்போர்ட் பண்றீங்க, நம்ம சேனல் பாக்குறவங்க எத்தனை பேர் வந்து சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய வின்னிங் யாரா இருப்பாங்க இன்னைக்கு, எம்ஐயா சிஎஸ்கே அப்படிங்கிறத கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் எவ்வளவு பண்றீங்க அப்படின்னு. ஸோ வீடியோ பார்த்து எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.